Hey guys, I'm so happy you're here and welcome back to Ziyanandmama. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இட்ஸ் ஜியான்ஸ் பர்த்டே வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்தா தான். ஸோ எஸ், எங்கள் அப்பா தான் வந்து இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து கார் வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சார் ஜியான் பர்த்டேக்கு. ஸோ கார் வாங்கி எக்ஸ்பென்சிவாக வந்து செலவு பண்ணுறதை விட அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளே ரூம் மாதிரி இல்லை ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அவர் வந்து எல்லா பொருளுமே நான் கேட்ட எல்லா பொருளுமே எனக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் கிட்ஸ் ரூம் எப்படி மேக் ஓவர் பண்ணேன் அண்ட் ஜியான் பர்த்டேக்கு எப்படி நாங்கள் வந்து கேக் கட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே கம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள். அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஜியானண்ட்மாமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து இன்னொரு ரூம் இருக்குது. இது முன்னாடியே பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெட்மில் இருக்கும். அந்த ட்ரெட்மில் நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ அதை எடுத்ததுக்கப்புறமா இந்த ரூம் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த ஸ்பேஸில் தான் நான் வந்து ஜியானுக்கும் சேர்த்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ளே ரூம் ஸ்டடி ரூம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொண்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அத்தாவுக்கு வந்து அதாவது என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப்புக்காக இது வச்சுருந்தேன். ஸோ இது இப்போதைக்கு கிளம்ஸியாக இருக்குது, ஏன்னா பெயிண்ட்டு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஜியானோட பர்த்டே நாளைக்கு. நான் இன்னைக்கு நைட் வந்து அதாவது அதுக்கு முன்னாடி நாள் வந்து உட்காந்து பெயிண்ட் அடிக்க போகிறேன். பெஸ்ட் சர்ப்ரைஸாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாட்டு பாடிட்டே பெயிண்ட் அடிக்கிறேன். சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் என்பது ஸோ என்னோட மைண்டில் கிட்ஸ் ரூம் அப்படின்னு வந்தபோதே வந்து நான் வந்து மினிமலிஸ்டிக்காக இருக்கணும் அண்ட் ஒரு நல்ல ப்ளசன்ட் கலர் பேஸ்டல் கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கலரை நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து நான் இதுக்கு வாங்கியிருந்த டென்ட்டாக இருக்கட்டும் இல்லை கர்டன்ஸாக இருக்கட்டும் இல்லை அதோட கபர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இந்த கலரோட மேட்ச் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த மாதிரி ஒரு லைட் ஆஷ் கலர் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த குதிரை வந்து நான் சின்ன வயசில் விளையாடினது. இது அரௌண்ட் 26 இயர்ஸ் ஓல்டு இருக்கும். நான் பிறந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு வாங்கின ஒரு குதிரை. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மேக் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்பா வந்து நைட்டு லேட்டாக இருந்தாலும் பேரனுக்காக வந்து பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நின்று பெயிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அமேசான்லேருந்து பிக் பண்ணியிருந்த ஒரு 4 ரேக் ட்ராயர் தான். இது வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஆர்கனைசர்னே சொல்லுவேன். ஸோ இதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ட்ராயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டில் செய்யப்பட்ட ஒரு ட்ராயர். ஸோ இந்த ட்ராயரை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்காக இந்த 3 பர்சன்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அத்தா வந்து நல்லா ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணி கொடுத்தாரு. ஜியான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஜியான் என்ன பண்ணாருன்னு அவருக்கே தெரியாது, ஸோ எனக்கும் தெரியாது. ஸோ அப்படி தான் வந்து இந்த ட்ராயரை வந்து நாங்கள் அசம்பிள் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சேர்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஒரு சேர் வாங்கினா வந்து வீட்டில் பெரிய சண்டை வரும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ எது பார்த்தாலுமே ஜியானுக்கு நான் வாங்கினேன் அப்படின்னா ஷேர் பண்ணிப்பான் அப்படின்னு நினச்சா அவன் ஷேர் பண்ணவே மாட்டேன்றான். அதுவும் இல்லாமல் ஜியோனும் வந்து இல்லை எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி ஜியான் கையிலேருந்து பிடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் எது வாங்குறதா இருந்தாலும் 2 வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு 2 சேர் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசான்லேருந்து. அண்ட் இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியாவோட பிராண்ட். ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணேன் இதை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு. பட் அதோட டெக்னிக் புரிஞ்சோடனே ஈஸியாக வந்து நான் 2வது சேர் அசம்பிள் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஒரு ஹேபிட் பழக்கணும், ஒரு டேபிள் சேர் அப்படின்னு சொல்லி அதில் வச்சு எழுதுறதுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேர் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் டு பை அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை லிங்க் வந்து கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நான் ஷார்ட் வீடியோவாக போடுறேன். ஸோ அதில் இதோட ரிவ்யூவும் லிங்க்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள்.
அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ட் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ ரூம், கிட்ஸ் ரூம் அப்படின்னு என் மைண்டில் வந்த உடனே எனக்கு வந்து தோணுன ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ட் தான். ஸோ டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அதனால் டென்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது இந்த டென்ட். கண்டிப்பாக இந்த டென்ட் வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த டென்ட்டில் என்ன ஒரு இதுனா இது வந்து 5 years ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். பட் நான் ஜியானுக்கு இப்போ தான் 3 years. ஸோ இயர்ஸ் பார்த்து நீங்கள் வந்து இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படி வாங்க முடியாது. ஸோ ஜியானுக்கு வந்து இந்த டென்ட் ரொம்ப பிடிச்சதை விட ஜியோனுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப இந்த டென்ட் வந்து பிடிச்சதுன்னே சொல்லலாம். எப்போ இந்த ரூம்குள்ளே வந்தாலுமே அழகாக இதுக்குள்ளே வந்து டென்ட்டில் படுத்து தூங்கிடுறான். ஸோ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பட் பக்கத்தில் நீங்கள் கூட இருக்கணும், இல்லைனா தள்ளி விட்டாங்கன்னா கீழே கண்டிப்பாக விழுந்துடும். ஸோ நான் வந்து இந்த டென்ட்டை கடைசியில் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. நீங்கள் எல்லோரும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே போட்டு அவங்க எல்லாரையுமே சாத்திட்டு நான் வந்து இந்த டென்ட் அரேஞ்ச் பண்ணி எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அசம்பிள் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கும் போது கரெக்டாக வந்து என்னால் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லிவிங் ரூமில் இருந்த ஒரு கார்பெட்டை எடுத்து இந்த ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த கார்பெட்டை நான் அப்சைட் டவுன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருந்தது. ஸோ அந்த ரூமுக்கு வந்து இது ரொம்ப மேட்சிங்காக இருந்ததுனால நான் இதே போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அண்ட் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்டன்ஸ் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டுற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நான் அமேசான்லேருந்து தான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அமேசான்லேருந்து வாங்கின எல்லா ப்ராடக்ட்டும் அமேசான் ஃபைண்டாக வந்து ஷார்ட் வீடியோவாக நான் போடலான்னு இருக்கேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா டிசப்பாயிண்ட் ஆகிடாதீங்க. கண்டிப்பாக அது ஷார்ட் வீடியோவாக இருக்கும். அதனால நீங்கள் ஷார்ட்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆர்கனைசர் கொண்டு வந்து வச்சுட்டேன். இந்த ஆர்கனைசர் வாங்கின மெயின் பர்பஸ் என்னென்னா இந்த ரூமில் ஆஃபீஸ் செட்டப்பும் இருக்கிறதுனால ஸோ அவரோட ஒயர்ஸ் அந்த யூஎஸ்பி கேபிள்ஸ்லாம் வந்து இந்த ஆர்கனைசரில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஒரு பிளான்டர் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே வந்து நான் அமேசான்லேருந்து தான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஜியானுக்கு பிடிச்சிருந்தது. அந்த ஒரு க்ளவுட் ஷேப்பில் இருக்க ஒரு லேம்ப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போது டென்ட்டை நான் வந்து செட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட கார்னர்ஸ்லாம் வந்து ஒரு டைப் பண்ணுறதுக்கு 2 த்ரெட் மாதிரி அங்கேயே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஆல்ரெடி அசம்பிள் பண்ணி வச்சுருந்த இந்த டென்ட்டோட டாப் போர்ஷனை எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் அந்த கார்னர் மூலியமாக வச்சுட்டு அந்த கார்னரில் வந்து நான் இதை வந்து டைப் பண்ணி விட்டுக்கு போகிறேன் அந்த ஸ்டிக்கோட. ஸோ தட் இது வந்து நல்லா ஸ்டெடியாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது விழாது அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக இது விழும். பட் குழந்தைங்க இருக்கும்போது நீங்களும் கூட வந்து சேஃப்டிக்கு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஸ்டஃப்டு டாய்ஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒரு டெடிபேர் ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்லேயே இருக்குது. ஸோ அது வச்சுட்டு அதுக்கப்புறமா ரீசெண்டாக பிக் பண்ணியிருந்த டாய்ஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ளே நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த டேபிளும் வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து பிக் பண்ணியிருந்தது தான். இது ரொம்ப ஈஸி டு அசம்பிள். அதனால நான் அது பெருசாக எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை காட்டலை உங்களுக்கு. அண்ட் இந்த 2 சேரையும் நான் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்போ வந்தாலுமே அழகாக இங்கே வந்து உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதாகட்டும் இல்லை ஏதாவது ட்ரா பண்ணுறதாகட்டும் ஜியான் வந்து ரொம்ப அழகாக இங்கே வந்து உட்காந்துக்கிறான். ஸோ ஒரு ஒபீடியன்ட் சைல்டாக அவன் இருக்கான். அண்ட் இந்த டாய் பேஸ்கெட்டும் சேம் அமேசான்லேருந்து பிக் பண்ணியிருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் ஒரு புக் ஷெல்ஃப் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ புக் ஷெல்ஃப் பதிலாக இந்த மாதிரியான ஒரு வால் மவுண்டட் ஷெல்ஃப் வந்து எனக்கு கிடச்சிது. இந்த ஒரு ஹோம் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கிட்ஸ் ரூம்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பிக் பண்ணியிருந்தது. இது வந்து செட் ஆஃப் 5 வரும். வேறு வேறு கலரில் வுட்டில் தான் வந்து இது ஆயிருக்கு. ஸோ நான் டபுள் டேப் போட்டே ஒட்டினதுனால அழகாக ஸ்டிக் ஆகிடுச்சு. பட் குவாலிட்டியான டபுள் டேப் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஸ்டிக் ஆகிக்கும். கீழே கண்டிப்பாக விழவே விழாது. நீங்கள்
அன்டில் அதர்வைஸ் நீங்கள் வந்து அதை பிடிச்சி இழுத்தா மட்டும்தான் அது வந்து ரொம்ப ஹார்டாக பிடிச்சி இழுத்தா மட்டும்தான் அது வருமே தவிர மற்றபடி அது வந்து ரிமூவ் ஆகலை. ஸோ நல்ல ஒரு டபுள் டேப் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இந்த மாதிரியான ஒரு வால் மவுண்டட் வுட் ஷெல்ஃபை வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்டிக் பண்ணிக்க முடியும். ஸோ ஹெவி வெயிட்லாம் கிடையாது, அதனால தான் இந்த டபுள் டேப்பில் வந்து இது ஈஸியாக ஸ்டிக் ஆகிக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பலூன்லாம் வந்து ஊதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜியான் வந்து தூங்கிட்டு இருந்தான். அதனால் இந்த குட்டி ஹெல்ப்பரை வச்சுட்டு எங்களால் எவ்வளோ முடியுமோ நானும் அப்பாவும் வந்து இந்த பலூன்ஸ்லாம் ஊதி வச்சுட்டோம். அத்தா வந்து இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரல அந்த டைமுக்கு. ஸோ ஜியான் வந்து நைட் 9 வந்து பிறந்தார். ஸோ அந்த நேரத்தில் வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஐடியா கொடுத்துருந்ததுனால நாங்கள் வந்து அந்த டைமிங்லேயே கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ அதோட கிளிப்பிங் தான் வந்து இது. ஸோ டடா, கேக் வந்து வந்துருச்சு. ஸோ ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அந்த கேக். வந்து நான் சொன்ன மாதிரியே எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பேக்கர் இன் டவுன். கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா ஜாலி கேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ரொம்ப சூப்பராக வந்து கேக்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம என்ன ஷேப்பில் கேட்குறோமோ அதே மாதிரி குவாலிட்டியான கேக்ஸ் வந்து பண்ணி தருவாங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஜியான் வாங்க, கண்ணாடி எங்க? ஜியான் இங்க பாருங்க, என்ன வா அழகா கேக்குது. கேக் இங்க வா. சரி வாங்க வாங்க, தரங்க தரங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பர். ஓகே, இருங்க உடனே வைக்க வேணாம். இருங்க என்ன பாருங்க. வெயிட் பண்ணுங்க. ரூம் சுத்தி பாருங்க எப்படி இருக்கு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Happy birthday. Ziyan, happy birthday. Oh, basa. தம்பிக்கு கூட ஃபர்ஸ்ட் வை. தம்பிக்கு கூட இரு, அம்மா எடுத்தேன். எவ்வளவு திஷ்டி. அம்மாக்கு 1/2 கிலோ மேக்கப் கலந்து விழுது. சூப்பர். அந்த தம்பி கூட ஃபர்ஸ்ட் வை அவனுக்கு கொடுங்க. ஹேப்பி பர்த்டே. தாத்தா சொல்றா, தாத்தா கூட வாங்கிக்கோ. சூப்பர். அம்மாக்கு அப்பா கூட ஜியாக்கு சாப்பிட கொடுங்க. தம்பி கொடுங்க. இங்க வா. ஹலோ, தம்பி கொடுங்க. இங்க பாரு. இங்க பாரு. ஜியான் இங்க பாரு. தம்பி கொடு. சூப்பர். கொஞ்சம் ஹாப்பி. So hope you like this video and thank you for watching. Keep supporting. Peace.